நம்மளுக்கு எப்போல்லாம் அந்த 8 கூட்டுத்தொகை வருதோ அப்போல்லாம் நம்ம ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு வர மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சோதனையை தாண்டி வர மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் நீங்கள் கோவப்பட்டால்தான் வாழ்க்கையில் பெருசாக எழுந்திருப்பீங்க பெரிய விஷயத்தை. நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நிறைய சிறை கைதிகள் சிறைவாசிகளை பார்த்தேன். அதில் 90% பேர் நான் சொன்ன நாள், நான் சொன்ன தேதி, இந்த கூட்டுத்தொகை வர நாள் அப்படி தான் எல்லாருமே ஒப்பிட்டு சொன்னாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்தேன்னா வாழ்க்கை மாறி இருக்கும். நான் ஒரு 8 நிமிஷம் என் வாழ்க்கையை மாறிடுச்சு. இந்த 8 எண் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே எங்கே ஆரம்பினா கோபம்ன்ற ஒரு சிறு இடத்துல ஆரம்பிக்குது. அந்த கோபம் தான் பகையாக மாறுது. அதனால் இந்த பாடலை படித்து உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பகையும் தீர்த்து முருகப்பெருமான் பாதத்தில் ஐக்கியமாகுங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகளுக்கு இதுவரை நீங்கள் கொடுத்த ஆதரவு, அன்பு இது எல்லாமே அளப்பரியது. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆதரவை கொடுத்துருக்கீங்க. இந்த பக்தி மார்க்கத்தை பல வழிகளில் கொண்டு போய் சேர்க்கலாம். அதில் ஒன்று பாடல் வடிவு, இன்னொன்று எழுத்து வடிவு, இன்னொன்று நம்ம பேச்சு மூலயமா இல்லை செயல் மூலயமா, இப்படி எத்தனையோ வடிவம் இருந்தாலும் எழுத்து மூலயமாவும் காணொலி மூலயமாவும் நம்ம திருப்பம் தரும் திருப்பங்கன்னு ஒரு விஷயத்தை முருக பக்தர்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். இது எப்படி போய் சேரப்போகுது, எப்படி இதுக்கு முருக பக்தர்கள் ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி என் மனசில் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் கிட்டத்தட்ட இப்போது 16 பாடல்கள் வெற்றிகரமாக முடித்து இப்போ 17வது பாடல்கள் முருக பக்தர்களுக்காக போய் கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு பெரிய அதிசயம்தான். வெறும் பாடலை படித்தோம் கேட்டோன்னு இல்லாமல் அந்த பாடலை படித்து பலன் பெற்றவங்க நீங்கள் எனக்கு வாய்ஸ் அவுட் அனுப்புறது, அதுக்கப்புறம் உங்களோட பதிவுகளை அனுப்புறது ஒரு பெரிய மன நிறைவையும், எனக்கு மட்டும் இல்லாமல் குமுதம் நிறுவனத்துக்கும் நம்ம ஒரு சரியான நிகழ்ச்சி பண்ணுறோம், இது முழுக்க முழுக்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றிகள். திருப்பம் தரும் திருப்புகளுக்கு இது வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுத்ததற்கு. நான் இந்த முருகை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம், முருகர் சக்தி, முருகர் விஷயங்களை உணர்ந்ததுக்கப்புறம், முருகர் ஆராய்ச்சிக்கப்புறம் நான் கர்ம ஆராய்ச்சின்னு ஒன்று உணர்ந்தேன். அதில் அடிக்கடிக்கு நான் சொல்கிற விஷயம் நல்ல கர்மா எண் 9ங்க சார், கெட்ட கர்மா எண் 8 அப்படின்னு சொல்லுவேன். கெட்ட கர்மானா நீங்கள் அதை தவறாக நினச்சிக்க வேண்டாம். 8 உண்மையிலே ஒரு புனிதமான நம்பர், ஒரு ராசியான நம்பர், அதிர்ஷ்டமான நம்பர். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் ஊழ்வினை கர்மவினை எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போல்லாம் அந்த 8 கூட்டுத்தொகை வருதோ அப்போல்லாம் நம்ம ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு வர மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சோதனையை தாண்டி வர மாதிரி இருக்கும், இல்லை அந்த வயசில் ஒரு வேதனை. இப்போ உதாரணத்துக்கு 26ன்னு எடுத்துங்க, 8 வருது. அதுக்கப்புறம் 35 எடுத்து 8 வருது. அதுக்கப்புறம் 44. அந்த மாதிரி எப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் 8ன்ற ஒரு கூட்டுத்தொகைன்னு வருது அப்போல்லாம் ஒரு சோதனை, ஒரு வேதனை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதுமாதிரி நம்ம எப்போல்லாம் வாழ்க்கையில் 9 வருதோ அப்போல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நன்மை நடந்திருக்கும். இருக்கிறதோட ஒரு படி வளர்ச்சி ஆகி போயிருப்பீங்க. அதில் திருப்பம் தரும் திருப்புகள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 16 பாடல் கொடுத்தேன்னா, மொத்தம் திருப்புகள் பாடல் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது. அதில் நான் உணர்ந்து இதில் சிறந்த பாடலாகவும், ஸோ இந்தந்த சக்தி இந்தந்த பாடலில் செயல்படுது, இந்த சக்தியை முருக பாடல் மூலயமா நம்ம முருக பக்தியில் கொண்டு போய் சேர்க்குறப்போ அது இன்னும் மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண பாடல் தான் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட பாடல். அதில் 16 பாடல் முடித்து இயற்கையாகவே பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய பாடல் எண் 17. ஆனால் நான் சொல்லக்கூடிய பாடலுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இந்த கர்மாவுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இந்த 17வது வர பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பகை தீரன்ற ஒரு பாடல். அருணகிரிநாதர் பெருமான் கலியுகத்தில் முருக பக்தர்கள் எத்தனையோ வகையில் இன்பம் பெறறதுக்கும், எத்தனையோ வகையில் துன்பத்தில் இருப்பாங்க, அதுக்கு ஒரு நிவாரணமாகவும், எத்தனையோ வகையில் ஞானம் பெறறதுக்கும் பல பாடல் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு அற்புதமான பாடல் இந்த பகை தீர பாடல். ஏன் இதை நான் கர்மாவோட இந்த பாடலை ஒப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு செகண்ட் நீங்கள் கோவப்பட்டால்தான் வாழ்க்கையில் பெருசாக எழுந்திருப்பீங்க பெரிய விஷயத்தை. நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியில் நிறைய சிறை கைதிகள் சிறைவாசிகளை பார்த்தேன், நிறைய தண்டனை பெற்றவர்களை பார்த்தேன். இவங்க எல்லாருமே பிறந்ததுலேருந்தே குற்றவாளியும் கிடையாது, குற்றவாளியை வாழ்க்கை தொடரணும் கிடையாது. அப்போ நான் அவங்ககிட்ட பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் நான் ஏன் போனேன்னா, இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த டேட்டில் தான் மனிதனுக்கு ஊழ்வினை கர்மனை ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சு அவன் துன்பத்தில் போய் மாட்டுறான் அப்படின்னு இருக்கும்போது நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயம்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதில் 90% பேர் நான் சொன்ன நாள், நான் சொன்ன தேதி, இந்த கூட்டுத்தொகை வர நாள் அப்படி தான் எல்லாருமே ஒப்பிட்டு சொன்னாங்க. அப்போ எல்லார்ட்டையும் பேசும்போது நான் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருந்தேன்னா வாழ்க்கை மாறி இருக்கும், நான் ஒரு 8 நிமிஷம் என் வாழ்க்கையை மாறிடுச்சு. இந்த 8 எண் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு செகண்ட் நான் யோசித்து செயல்பட்டுருக்கலாம், அப்படி பண்ணாதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ வந்து நீங்கள் அந்த பகைன்றது வந்து வெறும் சாதாரணமாக எதிரி சண்டையோ இல்லை வந்து நம்மளோட விரோதிகள் சண்டை அப்படின்னு இல்லாமல் இந்த பகை உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே கோபம் தான். நீங்கள் ஒரு செகண்ட் கோபம் தான் உங்கள் வாழ்க்கையே மாற்றி புரட்டி போட்டு நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடாத துன்பங்களை அனுபவிக்கிறது இந்த கோபம் தான். இந்த கோபம் தான் பகையாக மாறும், இந்த பகை தான் வெறியாக மாறும், இந்த வெறி தான் கொலையின் ஒரு வரைக்கும் தூண்டி போய் விட்டு ஒவ்வொரு குற்ற செயலையும் பண்ண வைக்கும். அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் முருக பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பகை தீரன்னு ஒரு அற்புதமான ஒரு பாடல் கொடுத்துருக்காரு. பகைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாட்டுக்கு பகை இல்லை போர் இல்லை வந்து அரசர் இந்த ராஜா அந்த ராஜாவுக்கு உண்டான பகை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம காலையில் எழுந்ததுலேருந்தே நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நம்மளால் அன்பு செலுத்தவே முடியாது. ரோட்டில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு யாராவது ஒருத்தர் நடுவில் வந்து ஏதோ ஒன்று பேசினா அவங்க ஒன்று பேச நம்ம ஒன்று பேச ஒரு சண்டை உருவாகி அது ஒரு பகையாக மாறி அந்த பகை வன்மை வந்து நம்ம மனசில் தங்கிடும். இவனை எங்கே பார்த்தாலும் நம்ம அடிக்கணும்டா, இவன் என்னடா நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டான், எப்படி நம்ம இப்படி திட்டினான்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த காலையில் நடந்த சண்டையை வந்து உங்கள் மனசு வந்து பகை வன்மமாக மாற்றி துன்பப்பட வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ அன்பு கருணையோடு நீங்கள் மாற ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ இந்த பகை உணர்வு வராது. உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க எவ்வளோ பெரிய கெடுதலை செஞ்சுருந்தாலும் நீங்கள் அந்த அன்பாக மாறுறப்போ அது ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை காட்டும். நான் சமீபத்தில் கர்ம ஆராய்ச்சியில் நான் ஒரு பதிவு பண்ணி நான் ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருந்தேன். என்னென்னா, உங்களுக்கு எதிரில் நீங்கள் சாவணும்னு சொல்லி உங்களுக்கு சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பின ஒரு ஆள், நீங்கள் அபரிவிதமான நம்பிக்கை வச்சுருந்தீங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து சாப்பாட்டில் விஷம் கலந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம சாகணும்னு சொல்லி. அப்படின்றப்போ நீங்கள் எவ்வளோக்குள்ள இயற்கையும் இறைவனையும் நம்பி தெய்வத்தை நம்பி ஓகே எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஊழ்வினை கருமனை சார்ந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது, என்ன இருந்தாலும் இந்த இயற்கை வந்து நம்மளை கைவிடாது நீங்கள் நம்பி அவங்கள மன்னித்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ அடுத்த செகண்ட் உங்கள் உயிரை காப்பாற்றுறது ஒரு டாக்டரோ இல்லை ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் உங்களோட உயிரை வந்து இயற்கை பாதுகாத்து வச்சுருக்கும். ஏன்னா இது நான் உணர்ந்த உண்மை. நீங்கள் எவ்வளோக்குள்ள கருணையாக மாறிங்களோ அதை பொறுத்து இருக்குது. சும்மா கருணைன்னா வந்து நான் வந்து மேலோட்டமாக இருக்கேன் அப்படின்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய துரோகம் உங்களுக்கு செஞ்சாலும் மன்னிக்கிற அளவுக்கு உங்கள் பெருந்தன்மை வரப்போ இயற்கை வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிடும் இயற்கை. நாளைக்கு ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னா அந்த துன்பத்துக்கு உண்டான பதிலையும் துன்பத்துக்கு உண்டான தீர்வையும் இயற்கை முன்கூட்டியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே எங்கே ஆரம்பினா கோபம்ன்ற ஒரு சிறிய இடத்துல ஆரம்பிக்குது. அந்த கோபம் தான் பகையாக மாறுது. இந்த பகை வந்து யார் கூடயுமே நம்ம வச்சுக்கக்கூடாது. அம்மா அப்பா கூடயோ இல்லை அண்ணன் தங்கச்சி கூடயோ. இப்போ இன்றைக்கெல்லாம் சொத்துக்காக வந்து மிகப்பெரிய பகை உருவாக்கி பரம்பரையாக அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கும் பகை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பகைகள் தான் அதிகமான கலியுகத்தில் இருக்குது. அதில் முருக பக்தர்கள் குறிப்பாக யார் கூடயும் பகையை வச்சுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் பகையோடு இருந்தீங்கன்னா கூட இந்த நேர்காணல் எப்போ பார்க்குறீங்களோ இந்த காணொலி ஷார்ட்ஸாவோ இல்லை வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ வரப்போ கண்டிப்பாக அந்த பகையை வந்து முறிச்சிக்கிங்க. ஏன்னால் நீங்கள் உங்களோட பகையை வளர்க்கல, உங்கள் தலைமுறைக்கே இந்த பகையை கொடுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் யாரை நீங்கள் எதிரியாகவும் பகையாளியாகவும் பார்த்தீங்களோ கண்டிப்பாக அதே வம்சத்தில் பிறந்தவங்களும் உங்கள் வம்சத்தில் பிறந்தவங்களும் திரும்ப அதே எதிரியாளி பகையாக தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் பிறப்போட முற்றுப்புள்ளி ஆயிடும். அப்பேற்பட்ட பகை தீரக்கூடிய பாடல் தான் நம்ம இந்த திருப்புகளில் 17வது பாடலாக பார்க்க போகிறோம். அடுத்த வரப்போகிற 18வது பாடலும் பெரிய அதிசயம். அதுவும் பாருங்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம். எந்த சக்தி வந்து இந்த பாடல் 17ஆவதாக வரணும் அடுத்த பாடல் 18ஆவதாக வரணும்னு சொல்லி செயல்பட வச்சுருக்கோம்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். அது கூட இந்த நேர்காணலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் யோசிச்சுட்டு வரேன். தெய்வம் நம்மளை வழி நடத்துது, இயற்கை தான் நம்மளை வழி நடத்துன்னு ஒரு பெரிய உதாரணம் வந்து இந்த பாடல் எண்களை வச்சே நான் சொல்லிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பாடல்களாக இருக்கட்டும், இப்போ ஆறுமுகர் பற்றி பாடுற பாடல் வந்து கரெக்டாக 15வது பாடலாக வந்துச்சு, முருகப்பெருமான் சக்தி விளக்குற பாடல். அப்படி இருக்கும்போது இந்த பாடல் 17வது பாடலும் இதுக்கப்புறம் 18வது பாடலில் பார்க்க போகிறீங்க. இதுக்கும் இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இந்த 17வது பாடலை நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் 18வது பாடல் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்கள் ஆன்மா தயாராகிடும்ன்றது தான் ஒரு பெரிய உண்மை. ஸோ 17வது பாடலில் வரக்கூடிய பகை தீர பாடலை யாரெல்லாம் நீங்கள் மனசில் வன்மத்தோட இல்லை குரோதத்தோட என்னை இப்படி பண்ணிட்டான் இவனை அழிச்சாகணும் இவனை ஒரு வழி பண்ணியாகணும்னு நினச்சிட்டிங்கன்னா தயவுசெய்து அந்த எண்ணத்தை மாற்றி இயற்கைக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்படி இயற்கைகிட்ட ஒப்படைக்கல நீங்கள் எந்த முருகனை வணங்குறீங்களோ எந்த முருக தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த முருகர் பாதத்தில் போய் முருகா என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க முருகா, நான் வந்து அவங்கள ரொம்ப நம்பினேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, கெடுதல் பண்ணிட்டாங்க, என்னை வந்து இந்த மாதிரி தொழில் ரீதியாக பண்ணிட்டாங்க, என்னோடய வளர்ச்சி ரீதியாக பண்ண முருகர் பாத்திரம் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் எப்போ தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அப்பயே மிச்சம் உங்கள் எல்லா பிரச்சனையும் தெய்வம் பார்த்துக்கும். மகாபாரதத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நடக்கும். அப்போது திரௌபதியோட சேலை உருவப்பட்ட அப்புறம் இப்பயும் அந்த கதை இருக்குது. திரௌபதி சேலை உருவப்பட்ட அப்புறம் கிருஷ்ண பெருமான்கிட்ட போய் கத்துவாங்க கதறுவாங்க. அப்போ கிருஷ்ணா 2 ஆப்ஷன் கொடுப்பார். ஒன்று, உனக்கு அபரிவிதமான சக்தி தரேன்,
உன்னை துன்புறுத்தினவங்கள நீயே போய் அவங்கள போய் என்ன பண்ணுவோ பண்ணிவிடு, இல்லைனா இந்த பிரச்சனை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். உடனே திரௌபதி வந்து உங்கள் புத்திசாலித்தனம், இல்லை கிருஷ்ணா என்னை படைச்சவர் நீ தான், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து கரெக்டான யாருக்கு என்னென்ன தண்டை கொடுக்கணுமோ, எந்த காலத்தில் அவங்களுக்கு நேரம் கெட்ட நேரம் வருதோ அப்போ கொடுப்பார். அந்த மாதிரி தான் நீங்கள் முருக நல்லா கேட்டுங்க, இறைவன் வந்து எல்லாருக்குமே வாழ்வளிப்பார். நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. அவரோட உள்ளத்தோட பக்தி தான். திருடனும் கோயிலில் போய் வணங்குறான், நல்லவனும் கோயிலில் போய் வணங்குறான், கொலையாளியும் கோயிலில் போய் வணங்குறான்றப்போ இறை பக்தி இறை சக்தி எல்லாருக்கும் சமமாக தான் வேலை செய்யும். உங்களோட உள்ளத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் இறைவனை வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்தாக இருக்குது. அவரவர் ஊழ்வினை கருமனைக்கு ஏற்ப தண்டனை கிடைக்கும். ஒரு திருடன் போய் சாமி கும்பிட்றதுனால அவனுக்கு தண்டனை கிடைக்காம போகிறோம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக அவர் ஒரு குற்ற செயலுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த பகை மனசோடு நீங்கள் வளர்த்துட்டு போயிடப்போ நீங்கள் இறைவன்கிட்ட போய் சேரத்துக்கு உண்டான நாட்கள் வந்து தாமதமாகும். அதனால் இந்த பாடலை படித்து உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பகையும் தீர்த்து முருகப்பெருமான் பாதத்தில் ஐக்கியமாகுங்க. ஏன்னா இந்த பாடலுக்கும் அடுத்து வரப்போகிற 18ஆவது பாடலுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதை கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்ப்பீங்க. இப்போ பகை திரு பாடல் 17ஆவது பாடலாக வரப்போகுது. அந்த பாடலோட 4 வரி நான் பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த பாடலை படித்து முருகப்பெருமான்கிட்ட உங்கள் பிரச்சனையை அவரோட பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக இருங்க. இந்த பாடலுக்கு உண்டான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஆரணி பக்கத்தில் இருக்கிற சோமநாத மடம் சொல்லி. ஆனால் நான் கர்ம ஆராய்ச்சி உணர்ந்த விஷயம், நீங்கள் திருத்தணி இந்த பாடலை எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். காரணம் என்னென்னா அருணகிரிநாதர் பெருமான் வந்து கடைசியாக ஐக்கியமான இடம் திருத்தணி அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்து அதை பற்றி தான் பெரிய ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். முருகப்பெருமான் கிட்ட அருணகிரிநாதர் ஐக்கியம் ஆகிறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதரே ஒரு கட்டத்தில் டென்ஷனாக வர்றார் திருத்தணியில். அந்த இடம் தான் சினத்தவர் முடிக்கணும் ஒரு பாடல் வரும் பாருங்கள். அந்த பாடலை பாடி திரும்ப அந்த யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வு கொடுத்த இடமும் திருத்தணி தான். அதனால் நீங்கள் திருத்தணி முருகரை மனசில் வச்சுக்கிங்க. அதே சமயத்தில் ஆரணி கோயிலையும் இந்த சோமநாத மடம் கோயிலையும் நீங்கள் போய் பார்த்து அங்கே கூட பதிவு பண்ணுங்கள். இல்லை நேராக போக முடியாதவங்க உங்கள் இல்லத்திலும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இல்லை எப்போ நீங்கள் முருகர் வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ இந்த பகை தீர பாடல் பாடி உங்களோட எதிரிகள் உங்களோட பகையாளிகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நீங்கள் கருணையோட பெருந்தன்மையாக உங்களை மன்னித்து இந்த விஷயத்தை விட்டுருங்க. இந்த அடுத்த பாடலை பாடி பயன்பெறுங்க. இப்போ அந்த பாடலோட முதல் 4 வரி நான் படிக்கிறேன். நான் பாடி முடித்ததுக்கப்புறம் பதிவு செஞ்சதுக்கப்புறம் இந்த பாடலோட முழு குரல் பதிவும் வரும். குமுதம் பக்தி இதெல்லாம் இது எழுத்துப்பூர்வமாகவும் இதோட முழு விளக்கமும் வரும், முழு எழுத்து வடிவும் வரும். அதையும் வாங்கி பாருங்கள். இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உடலும் மனு ராக மோக அனுபோகம் உடலும் உயிர்தானு மாயும் உணர்வில் ஒரு காலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரம சிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச கனகோப யம படரை மோது மோன உரையிலுப தேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரி நாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமணர்குலர் காலனாகும் அரிய தவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடம் மேவும் முருகப்பொரு சூரர் சேனை முறியவட மேறு வீழ முகரசல ராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதி நாளும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே. ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் மனுராக மோக அனுபோகம் அப்படின்ற தொடங்குற பாடல். நிச்சயமாக இந்த பாடல் வந்து ஒரு பெரிய அற்புதமான பாடல் தான். காரணம் என்னென்னா எல்லா பாடல்களுக்குமே ஒவ்வொரு தடை வரும், ஒவ்வொரு தடங்கல்கள் வரும். அதை மீறி நம்ம கொடுப்போம். இந்த பாடல் முழுக்க முழுக்க மனித ஜீவராசிகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல எந்த தொழிலில் இருந்தாலும், இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, மேனேஜர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னா அந்த பகையை மறந்துடுங்க. ஒருவேளை அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் இதுக்கு எதிர்வினை ஆற்றாதீங்க. எப்போ நீங்கள் இதுக்கு எதிர்வினை ஆற்றதை நிப்பாட்டிட்டு இறைவனை நம்பி இறைவன் பாதத்தில் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் அது அவர் பிரச்சனை அவர் பார்த்துப்பார். அதனால் ஒருவேளை கணவன் வந்து ரொம்ப பகையோடு இருக்கார் யார் மேலேனா மனைவி கூட நீங்கள் இந்த பாடலை படிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சொத்து தகராறோ இல்லை வந்து வேறு ஏதாவது பணப்பிரச்சனையோ இருந்து ரொம்ப பகையோடு இருக்கீங்கன்னா கூட அந்த பகையை மறந்து இந்த பாடல் படிங்க. கண்டிப்பாக அந்த பகை உணர்வு உங்களுக்குள்ளே கம்மியாகிறது நீங்கள் உணர்வீங்க. அடுத்த பாடலில் இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். இது 17வது பாடல் பகை தீர பாடல். 18வது வரப்போதும் ரொம்ப அற்புதமான பாடல் தான். அது உண்மையிலே அது மெய் சிலுக்கிற வகையில் இருக்கும். அடுத்த பாடலை சந்திப்போம். திருப்பம் தரும் திருப்புகளுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரிய நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.